போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக பலியை கொண்டாட நம்மையே தகுதியாக்கும் பொருட்டு நம்முடைய பாவங்கள் குற்றம் குறைகளுக்காக மனவருந்தி ஆண்டவருடைய மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, மாட்சிமிக்க கன்னிமரியாவின் வணக்கத்துக்குரிய பரிந்துரை எங்களுக்கு துணை புரிய உம்மை வேண்டுகின்றோம். அவரது பாதுகாவலால் வலிமை பெற்ற நாங்கள் கிறிஸ்து என்னும் மலையை வந்து சேர ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. உசியாவின் பேரனும் யோதாமின் மகனுமான ஆகாசு யூதா நாட்டை ஆட்சி செய்த நாட்களில் ரட்சின் என்னும் சிரியா நாட்டு அரசனும் ரமாலியாவின் மகன் பெக்கா என்னும் இஸ்ரேல் நாட்டு அரசனும் எருசலேமுக்கு எதிராக போர் தொடுத்து அதை வீழ்த்த முயன்றனர். அவர்களால் அது இயலாமல் போயிற்று. சிரியா எப்ராயிமோடு கூட்டணி அமைத்து கொண்டது என்னும் செய்தி தாவீதின் குடும்பத்தாருக்கு அறிவிக்கப்பட்டது. உடனே பெருங்காற்றினால் காட்டு மரங்கள் அலையுதிர்வது கொள்வது போல் ஆகாசின் உள்ளமும் அவர் நாட்டு மக்களின் உள்ளங்களும் அலைகழிக்கப்பட்டன. அப்பொழுது ஆண்டவர் எசாயாவை நோக்கி, நீ உன் மகன் செபரியை உன்னுடன் அழைத்து சென்று ஆகாசை சந்திப்பாயாக. வண்ணான் வயலுக்கு செல்லும் வழியில் மேற்குளத்துக்கு போகும் கால்வாயின் மறுமுனையில் நீ ஆகாசை காண்பாய். அவனுக்கு இதை சொல், நீ அமைதியாய் இரு, அஞ்சாதிருந்து நடப்பனவற்றை உற்றுப்பார். ரட்சியின் சிரியா நாட்டினர் ரமாலியாவின் மகன் ஆகியோரின் கடும் சினத்தைக் கண்டு மனம் கலங்காதே. அவர்கள் புகைந்து கொண்டிருக்கும் 2 கொள்ளிக்கட்டையிலிருந்து வரும் புகை போன்றவர்கள்.
சிரியா எப்ராயிமோடும் ரமாலியாவின் மகனோடும் உனக்கெதிராய் சதித்திட்டம் தீட்டி யூதாவுக்கு எதிராய் நாம் படையெடுத்து சென்று அதை நடுநடுங்க செய்வோம். அதற்கு எதிராய் போரிட்டு அதை பிடித்து தயேல் என்பவனின் மகனை அதற்கு அரசனாக்குவோம் என்று தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள். ஆதலால் ஆண்டவர் இவ்வாறு உரைக்கிறார்: அவர்களது திட்டம் நிலை நிற்காது, அது ஒருபோதும் நிறைவேறாது. ஏனெனில் சிரியாவின் தலைநகர் தமஸ்கு நகரின் தலைவன் ரட்சின் இன்னும் 65 ஆண்டுகளில் எப்ராயிம் ஒரு மக்களின் என்னும் தகுதியை இதற்கும் இலக்கும் வண்ணம் தவிடு பொடியாக்கப்படும். எப்ராயிம் தலைநகர் சமாரியாவின் நகரின் தலைவன் ரமாலியாவின் மகன். உங்கள் நம்பிக்கையில் நிலைத்திராவிடில் நீங்களும் நிலைத்து நிற்க மாட்டீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 48. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைக்கச் செய்வார். கடவுள் தம் நகரை இந்நாளும் நிலைக்கச் செய்வார். கடவுள் தம் நகரை இந்நாளும் நிலைக்கச் செய்வார். ஆண்டவர் மாண்பு மிக்கவர், நம் கடவுளின் நகரில் அவரது திருமலையில் மிகுந்த புகழுக்கு உரியவர். அழகும் உயரமுமாய் தொலைவடக்கில் திகழும் சீயோன் மலை அனைத்து உலகிற்கும் மகிழ்ச்சியால் இலங்குகின்றது. மாவேந்தரின் நகரும் மதுவே. கடவுள் தம் நகரை இந்நாளும் நிலைக்கச் செய்வார். கடவுள் தம் நகரை இந்நாளும் நிலைக்கச் செய்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா என்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 11 இறைவார்த்தைகள் 20 முதல் 24 முடிய. இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை. எனவே அவர் அவற்றை கண்டிக்கத் தொடங்கினார். கொராசின் நகரே, ஐயோ உனக்கு கேடு! பெத்சாயிதா நகரே, ஐயோ உனக்கு கேடு! ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறியிருப்பர். தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கப்பர்நகூமே, நீ வானளாவ உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். ஏனெனில் உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால்
அது இன்று வரை நிலைத்திருக்குமே. தீர்ப்பு நாளில் சோதோமுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திரு அவை இன்று பெருமகிழ்வோடு நம் அன்னை கார்மேல் மலையில் துறவிகளுக்கு காட்சி கொடுத்து தன்னை வெளிப்படுத்திய விழாவை கார்மல் அன்னை பெருவிழாவாக கொண்டாடுகிறது. இந்த கார்மேல் மலை மிக புகழ்பெற்ற ஒரு மலை. பழைய ஏற்பாட்டிலேயே நாம் பார்க்கிறோம், இறைவாக்கினர்கள் இந்த மலையில் அதிகம் தங்கியிருந்திருக்கிறார்கள். பொதுவாக எப்பொழுதெல்லாம் அரசனுடைய அல்லது வேறு அதிகார சக்திகளுடைய கரங்கள் மேலோங்குகின்றதோ அப்போது புகலிடம் தேடி கடவுளுடைய பிள்ளைகள் அடைக்கலம் காண்பதெல்லாம் இந்த மலை குகைகளில்தான். எனவே பல நூற்றாண்டுகளாக கடவுளை தேடி காத்திருந்த பல துறவியர்கள் இத்தகைய பல்வேறு மலைகளிலே தங்கி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். குறிப்பாக அதில் கார்மல் மலை மிகவும் புகழ்பெற்ற ஒன்று. இந்த கார்மல் மலை துறவிகள் அன்னையின் மீது அதிகமான பற்று கொண்டவர்கள். இப்போதும் கூட நாம் கொண்டாடுகின்ற இந்த விழாவிற்கு சொந்தக்காரர்களான கார்மல் சபை துறவிகள், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், அருட்சகோதரர்கள் இவர்கள் எல்லாரும் கொண்டாடுகின்ற இவர்களுடைய தலைமை பீடமாக இருக்கின்ற அந்த கார்மல் மலையிலே இருக்கின்ற அன்னையினுடைய சிற்றாலயம் என்பது அவர் லேடி ஸ்டார் ஆஃப் சி என்பதுதான், ஸ்டெல்லா மேரிஸ் சர்ச். அந்த அன்னையின் மீது அளவற்ற பற்று கொண்டவர்கள். இவர்களில் குறிப்பாக ஒரு முறை இவர்களுடைய தலைவராக இருந்த சைமன் ஸ்டாக் என்ற அருள் பணியாளர் பல்வேறு விதமான துன்பங்களை, துயரங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது. பல கட்டங்களிலிருந்தும் அவருக்கு நெருக்கடிகள் உருவாகிற பொழுது அவர் அன்னையை தேடி, அன்னையினுடைய துணையை நாடி, அன்னையினுடைய பரிந்துரைக்காக அன்னையிடத்திலே சரணடைகிறார். ஏனென்றால் பல துறவிகள் அன்னையை தங்களுடைய ஸ்பிரிச்சுவல் மதர் என்று சொல்லப்படுகின்ற ஆன்மீக தாயாக ஏற்றுக்கொண்டவர்கள். எனவே அந்த ஆன்மீக தாயிடம் போய் அடைக்கலம் தேடுகிற பொழுது அன்னை அவருக்கு காட்சி கொடுத்து, கவலைப்படாதே, எல்லா நிலைமையும் சீராகும் என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் எல்லா துறவிகளும் உண்மையான மனமாற்றம் பெற்றவர்களாக, இறைவனுக்கு ஏற்றவர்களாக வாழ வேண்டும் என்கிற ஒரு அழைப்பையும் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, அன்னை இந்த சைமன் ஸ்டாக் என்கிற இந்த துறவியின் வழியாக அவருக்கு நம்ம பலரும் கழுத்தில் அணிந்திருக்கிற அந்த உத்திரியத்தை அப்போதுதான் அன்னை அறிமுகப்படுத்தியதாக வரலாறு சொல்லுகிறது கொடுத்து, இதனை அணிந்திருப்பவர்கள் கண்டிப்பாக நரகத்தின் தீக்கு இரையாக மாட்டார்கள், தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வார்கள் என்கிற ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். ஆனால் நம்ம நாட்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நிறைய பேர் உத்திரியத்தை போட்டால் நரகத்துக்கு போக மாட்டோம்னு நினச்சிட்டாங்க. அப்படி சொல்லவே இல்லை அன்னை. அப்படின்னா எல்லாரும் உத்திரியத்தை போட்டால் போதுமே. அன்னை சொன்னதெல்லாம், இந்த உத்தரியம் என்பது அது கொஞ்சம் ப்ரௌன் கலரில், கொஞ்சம் கருப்பு கலரில் இருக்கிற ஒரு நூல். அது மனமாற்றத்திற்கான அடையாளத்தின் நூல். அந்த உத்தரியத்தை நாம் அணிகிற பொழுது அன்னையினுடைய அந்த பண்புகளை நாம் நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுத்தார். அந்த பகுதியை வசதியாக விட்டுட்டு கடைசியில் நம்ம எப்போதுமே அப்படி தானே, எது செய்கிறது ஈஸியாக இருக்கோ அதை மட்டும் செய்துட்டு தப்பிச்சுக்கிறது, கடினமாக இருக்கிறத விட்டுருவோம். கடினமான பாட்டு என்ன அப்படின்னு சொன்னால், அன்னை 3 விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார். அன்னையை பற்றி சொல்லுகிற பொழுது அவரிடத்தில் விளங்குகின்ற துல்லியமான 3 மிகச் சிறப்பான பண்புகள் என்ன அப்படின்னு சொன்னால், ஒன்று ஜெபம். இடைவிடாது ஜெபிப்பதில் அன்னைக்கு நிகர் யாருமே கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற இன்றைக்கு 800 கோடி மக்களுக்காகவும் பரிந்து பேசுகிற ஒரு தாய், அப்போ எவ்வளோ நேரம் வேணும்னு பார்த்துங்க, ஜெபிக்கிற ஒரு அன்னை. இரண்டாவது, எப்போதும் தபத்தில் இருக்கிற ஒரு அன்னை. ஜெபமும் தபமும் அன்னையினுடைய 2 பிரிக்க முடியாத பண்புகள். எப்பொழுதும் தன்னுடைய, அதான் சொல்லுவாங்க, மிக அழகாக சொல்வார்கள், she offered her sanctuary, soul offered her sanctuary only to God. வேற யாருக்கு அங்கே இடமே இல்லை. தன்னுடைய
ஆன்மா என்கிற அந்த திருப்பி இடத்தில் ஆண்டவருக்கு மட்டுமே இடம் கொடுத்தவள் நம்முடைய அன்னை. அப்ப அதனால தான் எப்போதும் ஜெபமும் தபமும் அன்னைக்கு இயல்பாகவே வருகிறது. அப்போ சைமன் ஸ்டாக் என்கிற துறவியிடத்திலே கொடுத்து அன்னை சொன்னதெல்லாம், என்னுடைய பிள்ளைகளும் இந்த ஜெபம் தபத்தில் இணைந்திருக்க வேண்டும் என்று சொன்னாள். இதற்காக அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அதோட மூன்றாவதாக அன்னை விரும்பி கேட்டுக்கொண்டதெல்லாம், அவர்களும் இந்த மனமாற்றத்தின் அடையாளமாக அணுகின்ற இந்த உத்தரியத்தை போல தங்களுடைய இதயத்தில் எப்போதும் இறைவனை பற்றிய சிந்தனையை நிரப்பிக் கொண்டிருக்க வேண்டும் என்று அவர் வழியாக கட்டளை கொடுக்கிறார். இறைவனை பற்றிய சிந்தனை தான் நாம் தவறிலிருந்து, தீமையிலிருந்து, தொலைந்து போவதிலிருந்து, அடிமைத்தனங்களிலிருந்து நம்மளை பாதுகாப்பதற்கு ஒரு மிக சிறந்த ஆயுதம் என்று அன்னை அவருக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனவே ஜெபம், தபம், தூய்மையான ஒரு வாழ்வு, இது மூன்று நமக்கு சொந்தமாக வேண்டும் என்று அன்னை விரும்பினாள். இப்படி வாழுகிறவர்கள் தான் எங்க போக மாட்டாங்க? நரகத்துக்கு போக மாட்டாங்க. மற்ற மாதிரி வெறும் முத்தரியத்தை அணிந்து கொள்வதால் அது ஒரு 10 எண்ணம் போட்டாலும் வாழ்க்கை பூரா தப்பே செய்துகிட்டு இருந்தா அதனால கடவுள் தண்டிக்க மாட்டான்னு சொல்ல முடியாது. கடவுள் மன்னிக்கிற கடவுள் தான், ஆனா கோபப்படுவாருன்னு சொல்றது என்னை நற்செய்தி அழகாக சொல்லுகிறது. பாருங்க, இயேசு மனம் வெதும்பி மனம் நொறுங்கி உடைந்து போனவராக இன்றைக்கு காணப்படுகிறார். மத்தேயு நற்செய்தியாளர் அழகாக படம் பிடித்து காட்டுகிறார். அவர் எங்க ஒப்பிடுகிறார் பாருங்கள். தீர், சீதோன் என்கிற அந்த 2 நகரங்கள் பழைய ஏற்பாட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. வானத்திலிருந்து நெருப்பை, கந்தகத்தை அனுப்பி கடவுள் அழித்து போடுகிற அளவிற்கு மனிதர்கள் பாவம் செய்ததால் சோதோம் என்கிற அந்த நகரம் மிக தவறான செயல்களுக்கு புகழ்பெற்ற ஒரு நகரமாக இருந்ததால் ஆண்டவர் கடும் சினம் கொண்டு அழித்து போடுகிறார். அதுக்கப்புறம் ஆண்டவரே மனம் மாறிட்டார். ஆண்டவரே சொல்லார், நான் இதெல்லாம் இப்படியெல்லாம் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லார். ஆனால் இன்றைக்கு இயேசு என்ன சொல்லுகிறார்? நீ உன்னிடத்தில் செய்த செயல்களை, குராசின் நகரை பார்த்து சொல்கிறார், உன்னிடத்தில் செய்த செயல்களை பெத்சாயிதாவே, நான் ஒருவேளை தீர் செய்திருந்தால் அவர்கள் என்றைக்கோ மனம் மாறியிருப்பார்கள், நல்ல செயல்களை செய்திருப்பார்கள். நான் அவ்வளவு நன்மைத்தனம் உனக்கு செய்திருக்கிறேன், அவ்வளவு வல்ல செயல்களை செய்திருக்கிறேன். எல்லாம் செய்த பிறகு உனக்கு அகங்காரம், உனக்கு மனசு ஃபுல்லா அகங்காரம். அதனாலதான் டிப்பிக்கலா சொல்றாரு, கப்பர்நகூம், நீ என்ன ரொம்ப பெரிய கொம்புன்னு நினைப்பா, வானளாவ உயர்வாயோ, என்னோ மனசுக்குள்ள பெரிய கிங்கு நினைச்சிட்டு இருக்கிறியா, ஆனால் நீ பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். தண்டனை நாளில் உனக்கு கிடைப்பது மிக கடினமாக இருக்கும் என்று ஆண்டவர் எச்சரிக்கை கொடுப்பதை பார்க்கிறோம். எனவேதான் அன்னை இந்த புனிதர் வழியாக நமக்கு சொல்லி தருகிற செய்தியும் நம்முடைய இதயமும் இறைவனோடு இணைந்திருக்கக்கூடிய ஒன்றாக, ஜெபம் தபம் நமக்கும் இரு கண்களாக மாறக்கூடுவதாக, நம்முடைய வாழ்க்கை தூய்மை நிறைந்ததாக நாம் இருக்கிற பொழுது, எல்லாவற்றிற்கும் பெரியவர் ஆண்டவர் தாம் என்பதை உறுதியாக நாம் நம்புகிற பொழுது, நாம் அவருடைய பிள்ளைகள் என்கிற முறையில், அவருடைய சாயலை தாங்கியவர்கள் என்கிற முறையில் நாம் அவரோடு இணைந்திருப்பதில் தான் பலம் பெறுகிறோம். ஆண்டவர் அழகா சொல்வார் இல்லையா, கொடிகள் கிளையோடு சேர்ந்து இருக்கிற பொழுதுதான் அது கனி தர முடியும், இல்லை அப்படின்னு சொன்னா அதனால எந்த பயனும் கிடையாது. நாம் அவரோடு இணைந்திருப்பது வரையிலும் தான் நாம் அவருடைய ஆசிரியரை பெற்றுக்கொள்ள முடியும். அவரோடு விலகி போய் நம்முடைய சொந்த நலன்களுக்காக வாழ ஆரம்பிக்கிற பொழுது நாம் அந்த ஆசிரியரை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படின்னா நமக்குள்ளாடி இதுதான் அகங்காரம், ஆணவம், இந்த பேய்த்தன்மைகள் தான் நிறைய மலிந்து கிடக்கும். இதைத்தான் அன்னை தன்னுடைய பிள்ளைகளிடமிருந்து அகற்ற நினைக்கிறாள். நான் முத்தரியம் அணிவதனுடைய அடையாளமே, என்னிடத்தில் இந்த தீமைகள் எதுவும் என்னுடைய இதயத்தை நுழைந்து பாதித்து விடக்கூடாது, இது ஆண்டவருக்கான சாங்சுவரி, கடவுளுக்காக என்னுடைய இதயத்தை நான் புதுப்பித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய தகுதியை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று கார்மல் அன்னை நம்மிடமும் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறார். அன்புக்குரியவர்களே, அன்னை விரும்புவது போல நாம் ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக, அவருடைய ஆசிரியரால் நிரப்பப்பட்டவர்களாக, அதற்கு நம்மையே நாம் எப்போதும் இறைவனுடைய அன்பில், இறைவனுடைய இரக்கத்தில் நாம் இணைத்து கொண்டவர்களாக வாழுகிற பொழுதுதான் அது சாத்தியம். அத்தகைய வரம் வேண்டி இந்த திருநாளிலே அன்னையிடத்தில் மன்றாடுவோம். நம்மை, நம் குடும்பங்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆசீர் வேண்டி பலியை தாரும்
தாருங்கள். நம் நீய தேவன் பலியை ஏற்க அன்பை தாருங்கள். அன்பை தாருங்கள். உங்கள் அன்பை தாருங்கள். தூய ஆவி ஆசீர் வேண்டி பலியை தாருங்கள். நம் நீய தேவன் பலியை ஏற்க அன்பை தாருங்கள். அன்பை தாருங்கள். உங்கள் அன்பை தாருங்கள். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான தெய்வீக பலி எல்லாமல்ல நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இப்பலி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித கார்மேல் அன்னையின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டுதலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிகச் சிறப்பாக எங்கள் அன்னை புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உம் அடியாளின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கத்தை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதுதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி ஒன்றாக புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. எங்கள் மீது கொண்ட அன்பினால் இயேசு பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது தம் திருக்கரங்களில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் திருவுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் தம் திருக்கரங்களில் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இந்த இரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
இது நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து எங்களுக்கு வாழ்தரும் இந்த அப்பத்தையும் மீட்பை தரும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். நாங்கள் தகுதியில்லாதவர்கள், இருப்பினும் உம் பிள்ளைகளாக ஏற்று அன்பு செய்கின்றீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உம்மோடு ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர், பொதுநிலையினர், இங்கு குடியிருந்து ஜபிக்கின்ற நம்முடைய அன்பு பிள்ளைகள், இவர்கள் அனைவரையும் இவர்களது வேண்டுதல்களையும் உமது அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, இன்று தங்களுடைய பாதுகாவலியின் விழாவை கொண்டாடுகின்ற கார்மேல் சபையை சார்ந்த எல்லா அருட்பணியாளர்கள், அருள் சகோதரிகள், அருள் சகோதரர்களையும் இறை மக்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். உயிர்த்தெழும் நம்பிக்கையோடு இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களிலிருந்து இறந்த அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் ஆரோக்கிய அன்னையுமான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர்கள், நல்ல மனிதர்கள் அனைவருடனும் நாங்களும் ஒரு நாள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைவனே நமது தந்தை, நாம் அவரது பிள்ளைகள் என்ற நம்பிக்கையோடு விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, எம் வாழ்வை சூழ்ந்திருக்கின்ற தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு தந்தருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் மட்டுமே நாங்கள் பாவத்திலிருந்தும் எங்களை வாட்டி வருத்தும் நோய்களிலிருந்தும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது மக்களின் நம்பிக்கையே கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் அமைதி, ஒற்றுமை, மகிழ்ச்சி ஆகிய கொடைகளை தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை பரிமாறிக்கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
நமது பாவங்களை போக்கி வாழ்வளிப்பவர், நம்முடைய கவலை கண்ணீர் துன்பங்கள் அனைத்தையும் சுமந்து கொள்பவரும் இவரே. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை பாதுகாத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமீன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. கருணை கடலாகிய கடவுளே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்களும் அது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வரும் நாங்கள் அதே அன்னையை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை தமாசியால் நிரப்புவாராக. ஆமென். இறைவனின் கரம் பிடித்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.